விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. ஓட்டு போட போகும்போது நீங்க டிவி கேக்குதான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவி கேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். வணக்கம், என் பேர் பாலகிருஷ்ணன். நான் கணபதியில இருந்து வர்றேன். நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர். போன 21ஆம் தேதி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் எப்படி நீங்க வீட்டுல மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சு வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால என் வீட்டுல என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்க டிவி கேக்குதான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவி கேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள் கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்பந்தமா குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணி இருக்காரு விஜய். இது சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்பந்தமா நான் இன்னைக்கு காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன். நேத்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இமெயிலையும் போஸ்ட் மூலியமாவும் புகார் அளிச்சிருக்கேன். இது சம்பந்தமா தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். அப்படி கமிஷனர் நடவடிக்கை எடுப்பாரு, எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் நம்புறேன். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் நீதிமன்றத்தை நாட போறேன். நன்றி, வணக்கம்.